வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் இந்த ஒரு நல்ல நாளில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு திங்கட்கிழமை, ஒரு நல்ல நாள். அதாவது பித்ருக்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகள் துவங்கும் நாள். அது ஒரு 15 நாள், பௌர்ணமி துவங்கி அமாவாசைக்கு முதல் நாள் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு கைங்கரியம் செய்யணும். அது கடமை. அவர்கள் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தைகளுக்கும் அவர்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உரிய ஒரு கடமை இருக்குது. ஆத்மா நம்மை விட்டு பிறந்தா கூட அவங்களுக்கு நமக்கு நம்ம நன்மைகள் செய்யணுங்கிறது நமக்கு கடமைகள் இருக்குது. அதை கட்டாயம் நம்ம செய்ய துவங்கணும். ஐயர் கூட்டிகிட்டு நம்ம செய்தாலும் சரி, நம்மளாவே நமக்கு தெரிந்தாலும் நம்ம வீட்டில் ஆண்கள் செய்யணும், கடமை இருக்குது அவங்களுக்கு. ஆண் வாரிசுகள் தான் அந்த கர்மாவை கரையேற்றணும். இந்த வீட்டில் ஆண் வாரிசுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்களோ அவங்க தான் அந்த கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் செய்து 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 அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய கர்ம தொடர்பையும் அவங்க குறைச்சிக்கிட்டே வரணும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதில் இந்த மகாலயபக்ஷம் அதுக்கு தர்ப்பணங்கள் செய்வதனால குழந்தை இல்லாதவர்கள், ஏதோ ஒரு துர்மரணமானவர்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் தாண்டி இறந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பேர் சொல்லி அவங்க எள்ளு தண்ணீர் விடுறப்போ அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும், அவர்களுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திற்கு கிடைக்குங்கிறது ஐதீகம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் அந்த கர்மாவை செய்ய துவங்கியிருப்பாங்க. அதாவது நேற்று அந்த சந்திர கிரகணம், ஒரு வருடத்தில் ஒரு தடவை சூரிய கிரகணம் வரும், ஒரு தடவை சந்திர கிரகணம் வரும். சில சமயம் நமக்கு சவுத் சைடு நல்லாவே அது தெளிவாக காமிக்கும். நமக்கு சூரிய கிரகணமும் நமக்கு தெளிவாகவே ஒரு சமயம் நமக்கு இந்த பக்கம் வரும். இந்த அக்ஷரேகை தீர்க்கரேகை அந்த இது மாறுறப்போ கொஞ்சம் நகர்ந்து போனால் நமக்கு தெரியாமல் இருக்கும். இந்த பக்கம் நகர்ந்து கரெக்டாக அந்த ரேகைக்கு பக்கத்தில் வந்துருச்சுன்னா நமக்கு சவுத்தில் நல்லாவே அந்த கிரகணங்கள் நமக்கு நல்ல கண்ணில் பார்க்கலாம். ஸோ நேற்று நைட்டு எவ்வளவோ பேர் அந்த பிளாக் கலர் கண்ணாடி வச்செல்லாம் நிறையா பார்த்துருப்பாங்க. எவ்வளவு அது மறையுது, எவ்வளோ வெளியில் வருது, அது எல்லாமே நமக்கு எத்தனை ஹவர்ஸு, எந்தெந்த நட்சத்திரத்துக்கு பாதிக்குது எல்லாமே நல்லா நேற்று நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதில் நான் சொல்ல வர்றது, அதாவது அந்த கிரகணம்ங்கிறது துவங்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், உணவு சாப்பிட்றோம், சீக்கிரமாக சாப்பிட்றணும். அப்போ தான் அந்த செரிமானம் கரெக்டாக முடிஞ்சு நம்ம வயிறு அந்த சமயம் கிட்டத்தட்ட எம்டியாக தான் இருக்கணும். அதே சமயம் அந்த நேரத்தில் முக்கியமாக கொஞ்சம் நாள் தள்ளி போய் கர்ப்பிணிகளாக இருக்கிற அந்த குழந்தைங்க, ஈவன் 9 மாதம் வரைக்கும் 10 மாதம் இருக்கிற அந்த குழந்தைங்க வெளியிலேயே போகக்கூடாது. கணவன் மனைவி இருவருமே அந்த வெளியில் போகக்கூடாது. அந்த கிரகணத்தோட தாக்கம் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடாது. ரொம்ப சூதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அது முற்றிலும் அது எல்லாம் மூடிட்டு அப்படியே கவர் ஆகி அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் கட்டாயமாக அவங்க போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன், ஒருவேளை பசி இருந்தது அவங்க எடுத்துக்கலாம்னு அவங்களுக்கு அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம். பட் மிச்ச நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அந்த 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய செரிமானம் செட்டில் ஆகிடும். அதே மாதிரி அந்த நேரத்தில் வெள்ளை ஐட்டங்கள், சாதம், பால், தயிர், நெய், கல்லுப்பு, இன்னும் பல உணவுப் பொருட்கள் எல்லாமே, ஊறுகாய் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு தர்பை குச்சி எடுத்துக்கிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒவ்வொன்றிலையும் நம்ம கட்டாயம் போட்டு வைக்கணும். ஸோ அந்த நேரத்தில், இந்த கிரகண நேரத்தில் சில பல மாற்றங்கள்னால அந்த பொருட்கள் டக்குன்னு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிரகண சமயத்தில் நம்ம இந்த முக்கியமான உணவு ஐட்டங்கள் எல்லாமே நம்ம அந்த தர்பை புல்லை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி கட்டாயம் போடணும். தண்ணியில் முதற்கொண்டு குடிக்கிற தண்ணியிலையும் சின்ன பீஸ் போடணும். அதே சமயம் அந்த நேரத்தில் வித்தைகள், கல்வி, ஏதானும் ஒரு இது படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஈவன் சங்கீதம், சாதகம் பண்ணுறது, அது மாதிரி ஒரு ஜபம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது, சேட் பண்ணுறது. அந்த கிரகண நேரத்தில் ஒரு கல்வி, ஒரு வித்தை,
ஒரு புதிய ஒரு பாடங்கள் இதெல்லாம் நான் டியூஷன் கூட அந்த நேரத்தில் எடுக்க சொல்லலாம். மியூசிக் படிக்கிறாங்கன்னா மியூசிக் அந்த நேரத்தில் தாராளமாக செய்யலாம். நல்லா அது வந்து விருத்தியாகும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எங்கள் பாட்டி, அப்பா வழி பாட்டி மடி ஆச்சாரம் பார்ப்பாங்க. அவங்க வந்து தலைக்கு குளிச்சுட்டு, அதாவது அவங்கெல்லாம் வந்து கிரகணம் பிடிக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு தலையில் தண்ணி குளிப்பாங்க மடி. அந்த ஈரத்தோடையே வெயிட் பண்ணுவாங்க. அது வந்து மிடில்ல வந்த உடனேயே அப்போ ஒரு ஸ்நானம் பண்ணுவாங்க. அது முடிய போகிற நேரத்தில், சாந்தி ஆகிற நேரத்தில் அப்போ ஒரு குளியல் போடுவாங்க. சில சமயம் வந்து இந்த சூரிய கிரகணத்துக்கு வந்து ஆத்தங்கரைக்கே போயிடுவாங்க. ஆத்தங்கரையில் போய் அவங்க வந்து ஜெபம்லாம் சொல்லுவாங்க. அந்த ஜெபத்தை பூரா அந்த தண்ணியிலேயே நின்றுக்கிட்டு பாட்டி வந்து ஜெபம் பூரா பண்ணுவாங்க. அவ்வளவு அவங்களுக்கு பவர்ஸ் கிடைக்கும். அந்த சொல்ல 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 அந்த எந்த தெய்வத்தை அவங்க வந்து சாண்ட் பண்ணுறாங்களோ அந்த சக்தி வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவங்களுடைய வேர்ட்ஸ் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கும். யாருக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணாலும், என்ன விபூதி வச்சாலும், என்ன அவங்களுக்கு மந்திரிச்சாலும் அது வந்து நல்ல பலனை கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் நின்று மந்திரங்களை வந்து உரு ஏற்றுறதுனால பாட்டி வந்து மந்திரிப்பாங்க. உடம்பு முடியாதவங்களுக்கு, காய்ச்சலாக இருக்கிறவங்களுக்கு, ஜாண்டிஸ்க்கு என்ன ஒரு இதுனாலும் அவங்க வந்து மந்திரிப்பாங்க. அந்த பவரை வந்து அவங்க வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி அவங்க விபூதி போட்டாலே நல்லா கேட்குற மாதிரி தன்னைத்தானே அவங்க வந்து நல்லா இது பண்ணிப்பாங்க. நிறைய பேர் தேடி வருவாங்க பாட்டிக்கிட்ட மந்திரிக்கிறதுக்காக. ஸோ அந்த காலத்தில் அந்த மந்திரங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க கற்றுக்கிட்டு, அவங்க குருக்கிட்ட கற்றுக்கிட்டு அவங்க அதை வந்து குரு ஏற்றி அந்த மந்திரங்கள் மூலமாகவே நோய்களை வந்து சரி பண்ணுற அந்த திறமை நிறைய பேர் மடியாக இருந்து அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த இது வந்து அந்த கிரகண சமயத்தில் வந்து இந்தந்த சிஸ்டம்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். முடிந்த உடனே நம்ம வந்து வீட்டை வந்து மஞ்சள் தண்ணி, கல் உப்பு எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். சாமி மேலே எல்லாம் நம்ம வந்து பன்னீர், மஞ்சள் தூள் அந்த இது கலந்த தண்ணியை வந்து குளிச்சுட்டு வந்து சாமி இருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா தொளிச்சு விட்டுறணும். தலைவாசல்ல இருந்து கொல்லவாசல் வரைக்கும் நல்ல தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா தொடச்சி விட்டுறணும். மஞ்சள் பொடி கலந்துக்கணும் அதில் கட்டாயமாக. அதுதான் சுத்தம்ங்கிறது. அதே மாதிரி நம்ம குளிக்க போகிறப்ப நம்மளுடைய அந்த கிரகணம் இருக்கிற நேரில் நம்ம போட்டிருந்த துணிமணிகள், பெட்டு, தலகாணி உரை எல்லாமே நம்ம கொஞ்சம் போய் நினச்சிடணும். ஒரு தீட்டு மாதிரி அது. அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு இது நிகழ்ந்திருக்கனால அந்த தீட்டு விலகிறதுக்கு நம்ம வீட்லேயும் நம்ம வந்து அதையெல்லாம் கடைபிடிக்கணும். போய் நினச்சி அதை வந்து காய போட்டுறணும். அது ஒரு மடி ஆச்சாரம் நமக்கு. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து தான் நம்ம வந்து அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பை தொடச்சிடணும். அதுக்கப்புறம் சுவாமி கிட்ட நம்ம வந்து விளக்கேற்றி வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கணும். அதுதான் பூர்த்தி செய்கிறது. அப்போது எந்த நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து அஃபெக்ட் ஆகுது, இந்த நட்சத்திரம் இந்த ராசிக்கு அஃபெக்ட் ஆகுது, அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஐயரை பார்த்து வெத்தலை பாக்கு தாம்பூலம் வச்சு அதில் ஒரு தட்சணை 100, 50, 200 நம்மளால எவ்வளோ சக்தியோ அதை வச்சு அந்த ஒரு ஐயருக்கு வந்து நம்ம ஒரு சாந்தியாக அவங்களுக்கு ஒரு தாம்பூலம் கொடுத்துறோம். யார் எந்த நட்சத்திரத்துக்கு, இப்போ வந்து புரட்டாதி, திருவாதிரை அந்த மாதிரி சதயம் அந்த நட்சத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து சாந்தி பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அந்த நட்சத்திரக்காரவங்க வந்து குளித்து முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு துணி மாற்றிட்டு நம்ம போய் அந்த ஐயர் யாரையான்னு வீட்டுக்கு வர சொல்லி அவங்க சில மந்திரங்கள் சொல்லுவாங்க, சாந்தி மந்திரம் சொல்லுவாங்க. சொல்லி அந்த தாம்பூலத்தை வந்து அவங்களுக்கு வச்சு கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நமக்கு சாந்தி பூர்த்தி ஆகுது. முந்தியெல்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஒரு ஓலை வச்சுருப்பாங்க. ஓலையை வச்சு அதில் ஏதோ ரீட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு தலையில் பரிவிட்ட மாதிரி கட்டி அதில் வந்து இது பண்ணி அந்த சாந்தி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் ஐயர் கிடைக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கனால எங்கே ஐயர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம வெத்தலைபாக்கு வச்சு தாம்பூலம் வச்சு கொடுக்கணும். இதுதான் பூர்த்தி பண்ணுறதுங்கிறது. ஸோ இந்த முறைகள்லாம் வந்து நிறையா குழந்தைங்களுக்கு சொல்லித் தருவாங்க. வீட்டில் பெரியவங்க தெரிஞ்சிருக்கும். பட்டு இன்றைக்குள்ள குழந்தைங்க வந்து அவசரமான உலகத்தில் படிக்கிறாங்க. படித்து முடித்து ஒரு பிளேஸ்மெண்ட்டு அது இதுன்னு ஜாப் தேடிட்டு வெளியில் போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். சொல்லிக் கொடுக்கவும் ஆள் வேணும் அவங்களுக்கு. நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நல்லது கிடைக்கும். நம்ம சந்ததிகள், வாரிசுகள் எல்லாமே நல்லா இருப்பாங்க. நமக்கு ஏற்படக்கூடிய பல கெட்டதுகளை கூட அந்த முன்னோர்கள், பெரியவர்கள் வந்து நமக்கு ஏற்படாமல் காப்பாற்றி விட்டுருவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தர்ப்பணம் பண்ணுவாங்க. முன்னோர்களை நினச்சி அவங்களுக்காக தர்ப்பணம், எள்ளு தண்ணீர் விடுவாங்க. அது எல்லாமே ஐயர் வந்து சொல்லி தருவார்.
இதெல்லாம் செய்துட்டு வந்தோம்னா நம்ம குடும்பம், இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கை, நம்ம குழந்தைகள், நம்ம வாரிசுகள், நம்ம பேரன் பேத்திகள் ரொம்ப செழிப்பாக சுபிக்ஷமாக எந்த குறைகளும் இல்லாமல் தனம் தானியம் அந்த சந்தானம் சம்பத்து எல்லாமே கிடச்சி நல்லா இருப்பாங்கங்கிறதுனால தான் எவ்வளவோ முன்னோர்கள் வந்து செய்துக்கிட்டே வந்தாங்க. அதே மாதிரி ஒரு சந்தியாவந்தனங்கிறது 3 காலமும் நம்ம வந்து தவறாமல் அந்த ஆண்கள் வந்து செய்துக்கிட்டே வரணும். அதுவும் அவங்களுக்கு நியதி, கட்டாயமாக செய்யத்தான் வேணும். புனல் போட்ட ஒரு ஆண்மகன் வந்து மார்னிங், மத்தியானம், ஈவினிங் 3ம் உள்ள அந்த சந்தியாவந்தனம் செய்யணும். இப்போ மத்தியான நேரத்தில் ஸ்கூலில் இருப்பாங்க, காலேஜில் இருப்பாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க, ஏதோ ஒரு ஒர்க்கில் இருப்பாங்க. ஸோ அந்த மத்தியானத்தை தவிர்த்து காலையும் சாயந்தரமும் கட்டாயம் செய்யணும். மத்தியானம் கூட அவங்களால முடிஞ்ச அந்த ஆஃபீஸ் வென்யூவில் எங்கேயான ஒரு இடத்துல நல்லபடியாக பிரார்த்தனை செய்து முடிக்கலாம். சூரியன் எந்த பக்கம் இருக்கோ உச்சியில் இருப்பார், அந்த நேரத்தில் செய்து முடிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எழுதி வைத்துள்ள ஒரு நியதிகள். அதை வந்து கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம குடும்பம், நம்ம ஹெல்த் முதல்ல நல்லாயிருக்கும், நம்ம பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு தேவையில்லாத ஒரு தொந்தரவு நம்மளை வந்து தாக்காமல் அதை வந்து காப்பாற்றும் நம்மளை. இதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து இவ்வளோ இதை வந்து யோசித்து நம்மளுக்காக எல்லாமே கடவுளோட வார்த்தைகளை வந்து பெரியவர்கள் சிறியவர்களுக்கு கொடுத்து நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் செய்யறதுனால என்றைக்குமே நமக்கு வந்து கெடுதிகள் நெருங்கி வராது. ஏதோ ஒரு கஷ்டங்கள் நம்மளை அறியாமல் நம்ம போய் சிக்கிக்கிட்டால் கூட அதிலேருந்து நம்மளை சீக்கிரமாக விடுதலையாக்கி நம்மளை நல்லதாக கொண்டு வந்துடுவாங்க கடவுள். ஸோ அதனால் இந்த கிரகண சமயத்தில் என்ன மாதிரி இருக்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. இப்போ தான் என்னுடைய பதிவை பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு உபயோகமான பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகக்கூடாதுங்கிறது உண்மை. போனால் அது வந்து இதாகும், கலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நடக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு வந்த இதை வந்து காப்பாற்றணும். இந்த ஒரு நேரம் வந்து நம்ம போகக்கூடாதுங்கிறது ஒரு கட்டுப்பாடாக நம்ம இருக்கணும் கட்டாயம். அந்த நேரம் அவங்களுக்கு மாத்திரம் ஒரு ரிலாக்ஸேஷன். 7ஆம் மாதம் 8ஆம் மாதம்னா அவங்களுக்கு கொஞ்சம் பசிக்கும், தாராளமாக அவங்க வந்து எடுத்துக்கலாம். அது வந்து அந்த குழந்தையும் தாயையும் பாதிக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு உபயோகமான பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இப்போ இந்த குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு ரொம்ப கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன ஒரு சிவபெருமான் கோவில் இருந்தாலும், சிவன் கோவில் இருந்தாலும், அந்த கோவிலில் நைட்டு 8 மணி 8:30 மணிக்கு பள்ளியறை பூஜைன்னு கட்டாயம் செய்வாங்க. அந்த பள்ளியறை பூஜையை யார் குழந்தைக்காக எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த குழந்தைங்க, அந்த ஆணும் பெண்ணும் 2 பேரும் தம்பதிகளாக போய் அந்த பள்ளியறை பூஜையை அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் நடக்கும். பாடல் பாடுவாங்க, அம்மனுக்கு தாலாட்டு மாதிரி பாடுவாங்க. அம்மன் கொண்டு போய் அந்த பள்ளியறையில் போய் சேர்ந்திருந்து சுவாமியோட சேர்ந்திருந்து பாட்டெல்லாம் பாடி நிறைய பதிகமெல்லாம் படிப்பாங்க. படிச்சுட்டு நைவேத்தியம் பண்ணுவாங்க. பால் நைவேத்தியம், கல்கண்டு நைவேத்தியம், திராட்சைப்பழ நைவேத்தியம் அதெல்லாம் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். அந்த போனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த இது பார்க்குறதுக்கு. போயிட்டு கூட்டம் அதிகமாக இருக்காது, நல்ல நம்ம மாத்திரம் நிம்மதியாக பார்த்துட்டு வரலாம். அந்த பள்ளியறை பூஜை அட்டன் பண்ண 2-3 தடவை அட்டன் பண்ணால் கூட பரவாயில்ல. பால் பிரசாதம் தருவாங்க. நல்ல மனசார அந்த அம்பாளையும் சுவாமியும் வேண்டிட்டு அந்த பால் பிரசாதம் குடித்தோம்னாலே கடவுள் ஏதோ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாதகளெல்லாம் வெளியேற்றி நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அந்த அம்மனும் அந்த சுவாமியும் நமக்கு அருள் செய்வாங்க. இது நேரில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு உண்மை. எத்தனையோ பேர் அனுபவிச்சிருக்காங்க, எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நானும் அதில் ஒருத்தி தான். என்னுடைய குழந்தைகளுக்கு நல்லபடியாக கடவுள் வந்து கண்ணை திறந்து பார்த்துருக்காரு. உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும், உங்களுக்கும் மழலை செல்வம் வீட்டில் வரணுங்கிறத நான் வேண்டிக்கிட்டு என்னுடைய இந்த பதிவை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு உபயோகமாக இருக்கும். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.